இந்த நியூட்ரிஷன் எப்படி சர்க்குலேஷன் ஆகுதுன்றது இந்த பிளான்ட் அனிமல் இன்ட்ராக்ஷன்ல பார்க்கணும். ஏன்னா கரையான்லாம் பொதுவாக இந்த மரத்தை தான் சாப்பிடணும். அந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சாப்பிட்டு என்ன பண்ணணும், அதை திரும்ப மெனியூர் ஆக்கி திரும்ப அந்த காடுகளுக்கு விட்டு அது ஒரு நியூட்ரிஷன் சைக்கிளா மாறிட்டு இருக்கு. கரையா, பூஞ்சைகள், சாதனம் இதெல்லாம் வந்து இந்த நியூட்ரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது போல ஹெர்பியோன்னு சொல்லக்கூடியது யானை, மான், காட்டு மாடு இது எல்லாமே என்ன பண்ணுது, அந்த தலைகளை தான் சாப்பிடும். அது சாப்பிட்டு அது போடுற சாணம் வந்துட்டு அதே இந்த காட்டுகள்ல உரமா இருக்கு. அதுல சப்போஸ் அந்த விதைகள்லாம் இருக்கிறப்போ யானை தான் முக்கியமா காட்டோட பெருக்கத்துக்கு முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த யானைகள் என்ன பண்ணுது, சாப்பிடுற எல்லாமே சாப்பிடும். அந்த ஃப்ரூட்டு, ஃபிளவர் எதுனாலும் சாப்பிடும். அதுல இருக்க விதைகள்லாம் என்ன ஆகுதுன்னா அது ஒரே இடத்துல இருக்காது. யானைகள் பண்ணுவோம் நேற்று அவர் சொன்ன மாதிரி நிறைய தூரம் பயணிக்கும். அந்த எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது ஆல்ரெடி அது சாப்பிட்டு போறப்பே அது ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆன மாதிரி. அப்போன்றப்போ மழை வர சீசன்ல மேக்சிமம் ஜென்ரேஷன் ஆகும். அது காட்டோட பெருக்கிறதுக்கு யானைகள் வந்து ஒரு முக்கிய பங்கு. சீட் டிஸ்போசல்ல அது ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதே போல மகரந்த சேர்க்கைக்கு வந்துட்டு விதை பருவம்ல இன்னொன்று கரடிலாம் வந்துட்டு இளந்த பழம் வந்து கரடிக்கு இளந்த பழம், சூரப்பழம் சொல்லுவாங்க, கருப்பா இருக்கும் சின்ன சின்னதா. இதெல்லாம் வந்துட்டு அது விரும்பி சாப்பிடக்கூடியது. அது என்ன பண்ணும், அது சாப்பிட்டு போற சீடு வந்து மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கும், ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் அந்த சீட்ல எல்லாம். அந்த மாதிரி ஒரு அனிமல் வந்து ஒரு பிளான்ட் சார்ந்து இருக்கும். அது மூலியமா நம்ம காடு வந்து ஜெர்மினேஷன் ஆயிடும். அது ஒரு கனெக்டட் ப்ராசஸ் மாதிரி. கரையான் வந்து அதை வேஸ்டா இருக்கிற பொருட்கள்லாம் சாப்பிட்டு அதை ரீசைக்கிள் பண்ற மாதிரி. அந்த கரையான்களோட பொதுவான உணவு என்னன்னா கரையான், கார்பெண்டர் பீரியட் கூட ஒரு குரூப். அது எல்லாமே என்ன பண்ணா மரத்தோட சாப் ரூட்டை சாப்பிடும். அதுதான் அதோட உணவு. அதை சாப்பிட்டு அதுல இருந்து போடுற புரோட்டீன்கள் மெத்த வரணும். அது என்ன ஆகுது, திரும்ப அந்த நியூட்ரிஷன் சைக்கிள் மெனியூரா மாறி அது மரங்களுக்கு வளர்ச்சிக்கு தான் ஏற்படும். இது எல்லாமே வந்து பாலினேஷனுக்கு ஏற்படுது. பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பீஸ் தான் அதிகமான பங்கு பாலினேஷன்ல. ஹனிதான் வந்து அதிகமான பாலினேஷன்ல ஈடுபடக்கூடியது. மற்றதுதான் மைனர் பட்டர்ஃபிளைஸ். இந்த வேக்ஸ் போறப்போ பிக் வேக்ஸ் நேரடியா அவர் சொன்னாங்க. பிக் வேக்ஸ் வந்துட்டு பூக்கிறப்பயே அந்த பூ அந்த வேக்ஸ் பிக் வேக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் அந்த எப்படி இந்த குனிவியாக்கு இந்த சிங்கவால் பிறந்து போல அத்தி மரத்துக்கு பிக் வேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்குது. அது அந்த பூக்குள்ளரே இருக்கும். அது பழமா மாறப்ப உள்ள குட்டிகளை வச்சு அது வாழ்க்கை அதுக்குள்ளரே முடிஞ்சிடும். அந்த குட்டிகள் தான் அந்த பழத்தை வந்து வெளியே வரும். அப்படின்றப்போ அதெல்லாம் ஒரு கனெக்டட் ப்ராசஸ் மாதிரி. அந்த மாதிரி பீச்ல இந்த வேக்ஸ்குள்ள பாலினேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த மார்க்ல நீங்க அடுத்து பார்க்க போறோம். அந்த பூச்சின்னு சொல்லிட்டு பீட்டில்ஸ், இந்த ஃபிளைஸ், பட்டர்ஃபிளைஸ், பேர்ட்ஸ்ல ரொம்ப லேட்டா வருது. இப்ப ஆலமரம் எப்படி பில்டிங்ல வளர்க்குன்னா அதுக்குதான் பட்டர்ஃபிளைஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள். சிறந்த எக்ஸாம்பிள்னா அந்த ஆலமரம் அம்சம் வர விதைகள் தான் நம்ம நேரா பார்க்கக்கூடியது. பில்டிங்ல உச்சிலாம் எங்கேயாவது ஒரு இடுப்புல இருக்கும், வளர்ந்துருக்கும். அதுக்குள்ள வந்து இந்த பறவைகள் தான் முக்கியமான பங்கு. நம்ம கடைசியா டியூன் போட்டிருக்கோம், நம்மளும் பண்ண முடியும். செப்பரேட்டா வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் உங்களுக்கு வேணும்னா அந்த மரத்துல உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் எடுத்து அந்த பூவோட மகரந்தத்தை எடுத்து இன்னொரு மரத்துல தாய்வான இருக்கும் அதை எடுத்து அதை வேணுன்ற கேரக்டர் அதை தூவி விட்டு அதை மற்ற பூச்சியில இருந்து பாலினேஷன் ஆகாத மாதிரி நம்ம ஒரு கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி பூ உருவாகி காய் வர வரைக்கும் அதை கவர் பண்ணி வைக்கணும். காய் வந்த பிறகு அந்த காயில இருந்து விதைய எடுத்து நம்ம போட்டு அதை வளர்க்கிறப்போ அந்த டிசைன்டு கேரக்டர் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மரம் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் வேணும், கிளைகள் அதிகமா வேண்டாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா வளரக்கூடிய மரத்துல இருந்து மகரந்தம் எடுத்து அந்த ஜெனட்டிக்கலா இது மாடிஃபை பண்ற மாதிரி ஜெனட்டிக்கல் ரீ இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஆஃப் பண்ணிடுறது. அது அப்படி பண்றப்போ இது நிறைய சைனால அக்ரிகல்ச்சர்ல பண்றாங்க. நிறைய அவங்களுக்குள்ள பூச்சி இனங்கள் நிறைய குறைஞ்சிச்சு அவங்க ஏரியால. நிறைய கையிலே பண்ணுவாங்க. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் கையில பண்ண முடியும்? அக்ரிகல்ச்சர் கிராமத்துக்கு ஓகே, இதே நம்ம காடுகளுக்கு இருக்க மரங்களுக்கு பண்ண முடியுமா? ஒரு கலையில போய் பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிபிள் இல்லாம ஒரு விஷயம்.
இது பேரசைட் சொல்லிட்டு நம்ம நிறைய மரங்கள்ல பார்க்கல, நாளையிலே நிறைய ரோட் சைட்ல இருக்கும். இது உள்ளூரின்னு சொல்லிட்டு இது டெண்டோப்டியா பேரன்கட்டைன்னு ஒரு பேரு. இந்த மைல் ஸ்டோன் பிளான்ட் காமன் நேம் இருக்கு. இது ஆக்சுவலா ஒரு மரத்தை நாடி வளரக்கூடியது. அதோட பூ இப்படிதான் இருக்கும். இந்த செடி எப்படி உருவாகுதுன்னா, சில அந்த செடி வந்து பூ வைக்கிறப்போ பூ வச்சு காயா மரக்கும், சில பறவைகள் சாப்பிடும். சாப்பிட்டு அதுல அந்த ஃப்ரூட்ல வந்துட்டு ஒரு ஒற்ற தன்மை இருக்கும். அது இடத்துல போய் ஒரு ஏதாவது ரிலீஸ் பண்றப்போ அது என்ன இருக்கு, இந்த மாதிரி மரக்கிளையில ஒட்டிக்கும். பறவைகள் மரத்துல உட்காந்து போய் அந்த வெஹிக்கல் மரத்துல போறது அப்படின்றப்போ மரக்கிளையில அந்த மாதிரி ஒட்டிச்சுன்னா அது நெக்ஸ்ட் க்ரோத் என்ன ஆகுதுன்னா அந்த ரூட்டை வந்து வெளியிடும். அது இந்த மரக்கிளையில வெளியிட்டு அதுல இருந்து சாப்பாட்டை எடுத்துக்கும். அது அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த பிறகு தண்ணி மட்டும் நம்பி இருக்கும். போட்டோசிந்தசிஸ் அதுவே பண்ணிக்கும். தண்ணியை மட்டும் எடுத்துக்கும், பச்சையா வந்து இருக்கு, போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பூ வரும். அந்த பூவை மகரந்த சேர்க்கை பண்றதுல இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு முக்கியமான ரோல். இந்தியன் சிசிபிள் இருக்கு. அந்த புழு பட்டர்ஃப்ளைல பொதுவா 4 இது இருக்கு இல்லையா, கம்பளி பூச்சி ஸ்டேஜ்ல. அந்த கம்பளி பூச்சின்றது அந்த கேட்டபிள் வந்து இந்த இலைய சாப்பிட்டு வளரும். அது ஒரு கனெக்ஷன். இதுதான் அந்த மகரந்த சேர்க்கை பண்றது. அதோட யங் ஸ்டேஜ்ல இந்த இலையை தான் சாப்பிடுறது. வளர்ந்து வந்த பிறகு அந்த செடிக்கு மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த குரங்கு எப்படி அதுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணி அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுதோ அதே போல அந்த மகரந்த சேர்க்கை பண்ணி யங் ஸ்டேஜ்ல அந்த இலையை சாப்பிட்டு வளருது. மரங்கள்ல மற்ற யூசஸ் பாக்குறப்போ நிறைய காளான் செடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்த்துருக்கும். பல பறவைகளுக்கு வாழ்விடமா இருக்கு. நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்பெண்டர் இந்த மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணி அது உள்ள இருக்க சாம்பிள் சாப்பிடும். இது தவிர காடுகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்தோம்னா தேன், அதே போல எசென்சியல் ஆயில் சொல்லிட்டு ஆதார் ரோட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசென்சியல் ரொம்ப வேல்யூவான எக்ஸ்பென்சிவான ஒன்று. வாசனை செலவுகளுக்கு யூஸ் பண்ற எசென்சியல் ஆயில் ஆதார் ரோட்ல இருக்கிறாங்க. அது போக நமக்கு ரெசின் சொல்லிட்டு இந்த ரப்பர்ல இருக்காங்க இல்லையா, ரெசின், அது பால், லேட்டக்ஸ், அந்த மாதிரி பொருட்களும் நமக்கு இந்த மாதிரி பொருட்கள் அந்த மாதிரி சைட்ல வர இருக்கு. அது போக சொல்ல முடியாத அளவுல நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மாதிரி பல நிறைய பெனிஃபிட்டை கொண்டிருக்கு மரங்கள். இது வரைக்கும் மரங்கள் பத்தி பார்த்திருக்கோம். இதெல்லாம் முன்னோர்கள் எப்படி நமக்கு பாதுகாத்துட்டு வந்தாங்கன்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த கல்ச்சரல் முன்னிறுத்தி அதை நம்ம வேம்பு எப்படி பாதுகாத்துறதுக்குன்னா, வேம்புலாம் வந்து ஒரு பெண் கடவுள் மாதிரி. அம்மனுக்கு இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்ல எல்லாம் போயிட்டு அந்த மரங்கள் வந்து சாமியா நினைச்சு வழிபடுறப்போ அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆலமரம், ஒதியெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துல அதோட கிளைகளை வச்சு வழிபடுற மாதிரி இருக்கும். கல்ச்சர்ல இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆலமரம், அரச மரம், துளசி எல்லாம் வந்து விஷ்ணு உகந்த மரம். இந்த துளசி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, துளசி வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதே போல ஆலமரம் வந்து சிவனுக்கு உகந்த மரம். நிறைய இந்த பிள்ளையார் கோயில்லாம் ஆலமரத்து கடையில வச்சிருப்பாங்க, அரசமரத்து கடையில வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னு? ஆக்சிஜன் அதிகமாக டே டைம்லயும் பகல் டைம்லயுமே ஆக்சிஜனை தான் யூஸ் பண்ணும். ஹையஸ்டா வந்து ஆக்சிஜன் பர்சன்டேஜ் இந்த மரங்கள்ல இருந்தா வரும். துளசியில, செடியில பார்த்தோம்னா துளசி, மரங்கள்ல பார்த்தோம்னா ஆலமரம் சொல்லுவோம். அதனால பிரெக்னன்ட் லேடிலாம் வந்து ஒவ்வொரு சுசுக்குற மரத்துல அதாவது நல்ல ஒரு இன்டேக் கிடைக்கும். ஒரு குணம் நமக்கு ஒரு நலம் நல்லா இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி அதுக்கான ஒரு அதுவும் இருக்கு. வேப்ப மரம் பொதுவாக வந்துட்டு குளிர்ச்சியை தரக்கூடிய மரங்கள். இதே புளிய மரம்லாம் வந்து ஹீட்டை தரக்கூடியது. நம்ம அதுக்கெல்லாம் உட்காந்து படுத்தோம்னா நமக்கு ஹீட்டே வந்துடும். நான் புளிய மரங்கள் குளிர்ச்சியை தரக்கூடியது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸுமே வந்து வச்சு நம்ம கல்ச்சர்ல பாதுகாத்து வந்திருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு மரங்கள்ல த்ரெட்னு பார்த்தோம்னா மெயின் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், என்க்ரோச்மெண்ட், இல்லீகலா கட்டுறது. இது மெயினா இருக்கிறது. இதுல நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர்னு பாக்குறப்போ
மெயினா நடக்கக்கூடியது 99% பார்ட்டிசிபேட் நடக்கக்கூடியது 2 months தான். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் பத்த வச்சுட்டு அதை ஒழுங்கா அடங்காம இருந்தோம்னா அது லைட்டா பொறி இருந்தாலுமே போதும், அது காத்து அடிக்கிறப்போ பழகிடும். ரேர் பர்சன்டேஜ் முயல்கள் உரசி வர்றது ரொம்ப ரேர். முயல்கள் உரசி நெருப்பு வந்து அது காட்டு தீய பழகிறதுலாம் வந்துட்டு இப்போ நடக்கிறது எல்லாமே மனிதர்களால தான் நடக்கும். அதை எப்படி என்க்ரோச் மட்டும் அதே போலதான். நிறைய வந்து நம்ம காலேஜே பார்ப்போம், நிறைய காட்டை அழைச்சிட்டே தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, காலேஜெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்ப தடுத்து வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லிட்டு புலிகள் காப்பத்தை சுத்தி ஒரு ஜோன் இருக்கும், பஃபர் ஜோன். அந்த ஜோன்ல இருந்து நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி என்க்ரோச் பண்ற ஒரு ரீசன். இல்லீகலா வைக்கிறது நம்ம டே டு டே லைஃப்லயே பார்த்துருக்கோம். செம்மாள் சந்தாமரன்ட்டு அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுதான் முக்கியமான மரங்கள் எல்லாம் என்டேஞ்சர்ஸ்ல இருக்கிறது. இப்பெல்லாம் நம்ம பட்டா நடந்ததான் பார்க்க முடியும். செம்மாள் சந்தாமரம் காட்டுல வந்து ரொம்ப பார்க்க முடியாது. அது காரணம் எல்லாமே இருக்கிறதாச்சும் நம்ம காப்பாற்றணும். அதுக்கான என்ன வழிங்கிறத இதுக்கு அப்புறம் ஒரு நீலகிரிஸ்ல தோடான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்படி அக்னி சாட்சியை வச்சு கல்யாணம் பண்றோமோ அதே போல அவங்க நாவல் மரம் இருக்கு, சைசிசியம் கோமடின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் தான் அந்த மரத்தை வச்சுதான் நடக்கும். ஃபோக்லோர் சொல்லுவாங்க. இந்த கல்ச்சர்ல அவங்க எப்படி மரத்தை பாதுகாத்து வந்திருக்காங்க ஒரு ட்ரைப். அந்த மரம் மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மரங்களுக்கே அவங்க என்ன நினைப்பாங்க, கூட ஃபேமிலி மெம்பரா தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைபும் வந்துட்டு ஒரு காட்டுல இருக்கிறவங்க அந்த ஏரியாவை பாதுகாத்து வந்திருக்காங்க. அதே போல கோயில் காடுகள் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கோயிலை சுத்தியும் கோயிலுக்குள்ளாரும் வச்சு இதெல்லாம் சாமி மரங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து அப்படி பாதுகாத்துட்டு வரும். கரண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்ன்றதுதான் இது வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 1970 இருந்து 2020 வரைக்கும் லாஸ்ட் 50 இயர்ஸ் சென்சஸ் ஒன்று எடுத்துருக்காங்க. அதுல 2 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 டிகிரி லாஸ்ட் 50 இயர்ஸ்ல 2 டிகிரி தான் பாத்துருக்கேன். அதே போல இன்னும் அடுத்த 50 வருஷத்துல ஒரு 2 ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளால வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும். நெக்ஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்ல நம்மளால அந்த இடத்துல வாழ முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஆனா அந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து இனிமேல் வந்து குறைக்க வேண்டும். இருக்கிற இனிமேல் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இது. அதே போல கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸுக்கு ஒரு பெரிய காரணம். நம்ம 2 வீலர்ஸ் கார் தான் பெரிய பங்கு வகிக்குது. இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முக்கியமானதுதான். இண்டஸ்ட்ரீஸ் சொல்லினா அப்புறம் தொழிலாளர்கள். ஆனா 2 வீலர் கார் வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஒரு சின்ன இடத்துக்கு போறது வந்து ஷார்ட் பண்ணிட்டு ஒரு நடந்து போலாம், இல்ல சைக்கிள்ல போலாம். அந்த மாதிரி கார்பன் எமிஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இந்த வெப்பம் அதிகமாகிறதுக்கு குளோபலைசேஷனுக்கு காரணம். அப்படின்றப்ப அதை கம்மி பண்ணவே நம்ம என்ன வெப்பத்தை குறைச்சிடணும். அதுக்கு வந்து ஃப்ரீயா காஸ்ட்ல பண்ணக்கூடியது இந்த மரங்கள். நமக்கு வந்து ஒரு சீப்பஸ்ட் மெத்தட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனா மாத்துறது இந்த மரங்கள் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஒரு முக்கிய வழியே மரங்கள்ன்றப்போ அதை நம்ம நட்டு பாதுகாக்கணும். முக்கியமா நம்ம விடுற மூச்சு காத்துலயுமே என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த நியூட்ரலைஸ் பண்றதுக்காகவே என்ன பண்ணோம், ஒரு ஆளும் மரத்தை நட்டு வளர்க்கணும்ன்றதை கேட்கிறேன். நன்றி.